இந்தியாவில் மோடி உட்பட, மோடி இன்றைக்கு தனி விமானம் வாங்கியிருக்கிறார், காளான் சாப்பிடுகிறார், கோட்டு சாப்பிடுகிறார், எல்லாம் சாப்பிடுகிறார். இது ஆர்எஸ்எஸ் காரனுடைய பணத்திலையா? முஸ்லீம்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய, இந்துக்களுடைய எல்லாருடைய பணத்திலையும் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார், சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கார். டீ விற்ற மகன் இன்றைக்கு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி? எல்லா மதத்தை சார்ந்த மக்களுடைய பணத்திலும் தான். இதையெல்லாம் விட்டுருங்க. இப்போது முஸ்லீம்கள் வாக்களிக்கவில்லை என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கிறார்களா? இல்லை அப்படிங்கிறது தான் பொருள். ஒரு 20% இந்துக்கள் மட்டும்தான் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். நீங்கள் கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் அதிகபட்சமாக பாஜக இந்த கட்சி, இந்த சித்தாந்தம் ஆரம்பிக்கப்பட்டு 100 வருடங்கள் ஆகிறதல்லவா, இதில் அதிகபட்சமாக ஒரு 30% வாக்குகளை பெற்றார்கள். அதிலையும் நமக்கு இன்றைக்கு தான் தெரிய வருகிறது, அதில் பெரும்பாலான வாக்குகள் திருடியவைகள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்தியாவில் ஒரு 20 கோடி வாக்காளர்கள், அதாவது இந்து வாக்காளர்கள் மட்டும்தான் பாஜகவிற்கு வாக்களிக்கிறார்கள். இன்னும் கூடுதலான ஒரு ஆதாரத்தை நான் பாஜகவுடைய கிரிராஜ் சிங்க்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை எடுத்துங்க. தமிழ்நாட்டில் ஒரு 7-8 கோடி பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 20 லட்சம் இந்துக்களாவது பாஜகவுக்கு வாக்களிப்பாங்களா? 20 லட்சம் கிடையாது. கேரளாவில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, தெலுங்கானாவில் கிடையாது, மேற்கு வங்கத்தில் கிடையாது, பஞ்சாபில் சுத்தமாக கிடையாது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போது பெருவாரியான இந்து மக்களே தங்களுக்கு எதிரான கட்சி தான் பாஜக என்று வாக்களித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற அப்படின்னா பாவம், ஒன்று நினச்சா பரிதாபமாக தான் இருக்குது. ஏன் நீ அங்கே போய் அப்படி பேசுகிறேன்னா, முஸ்லீம்களே எனக்கு வாக்களிங்கள் நீ ஏன் பிச்சை கேட்குற தெரியுமா? நீ தோல்வியின் உச்சத்தில் இருக்கிறாய், விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறாய். சரி, முஸ்லீம்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகிறோமா அப்படின்னு நீ கேட்குற இல்லையா? நிறைய சொல்லலாம், அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், முடிஞ்சா பதில் சொல்லு. உன்னுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஹெட்கேவரும் கோல்வால்கரும் எழுதி வைத்திருக்கிறார்கள், நம்முடைய மிகப்பெரிய எதிரிகள் முதல்ல முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள்னு எழுதி வச்சிருக்கிறது யாருப்பா? முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறே நீ, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு இந்திய மக்கள் இந்த பதிவை பார்த்து கேட்கிறார்கள். சரியா? இதற்கு கிரிராஜ் சிங் பதில் சொல்லியாக வேண்டும். சரி, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் இன்னொரு செய்தி நடந்திருக்கு, இதை விட ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படி தெரியுமா? அதாவது இந்துக்கள் அல்லாதவர் வீட்டிற்கு மகள் சென்றால் காலை உடையுங்கள் அப்படின்னு மலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தற்போது தற்காலிகமாக விடுதலையாகி இருக்கக்கூடிய பிரகாஷ் சிங் தாக்கூர் என்கிற சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய நபர் தான் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்துக்கள் அல்லாதவர்கள்